தம்பியை கொன்றவனை வந்து இந்த காரியம் முடிகிறதுல பழி தீக்கிற பாரு அப்படின்னு சொல்லி கேரளாவில் வீரகுமாரை கொலை செய்த கும்பலை சேர்ந்த 3 பேரை சென்னை கிருஷ்ணாபேட்டை சுடுகாட்டில் வச்சு மர்டர் பண்ணுறாரு. 2001 கலைஞர் அரெஸ்ட் ஆகுறாரு. அரெஸ்ட் ஆகல மெரினா பீச் பேரணி வந்தாங்க. பேரணி வந்தப்ப உள்ளே பூந்து வெட்டுறாரு. வெட்டுறதுல ஒரு 7 பேர் வந்து பட் ஹார்பரை யார் எடுக்கிறதுங்கிறது அந்த அந்த ஏரியாவோட ஆளுமையை தீர்மானிக்கிறது. ஹார்பரை கையில் வச்சிருக்கவங்க தான் வட சென்னையில் டான்னு. அப்போ தென் சென்னையை நீ பார்த்துக்கிற, வட சென்னைக்கு வந்தால் எப்படி அப்படின்றது அங்கே இருக்கும். அது வட சென்னை ஆரம்பத்துலேருந்தே பாலிடிக்ஸ் இருக்குது ஹார்பர். அப்போ ஹார்பரோட டைரக்ட் லிங்க் கொடுக்க மாட்டாங்கல்ல, கட்டிங் வேணா வாங்கிக்க, இல்லைன்னா திருடக்கூடாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அது மாலைக்கன் செல்வம் அப்படி வரிச்சு அதுக்கு ஒரு லிஸ்ட்டே இருக்காது. சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கு. ஒரு காலத்தில் தென் சென்னையே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்தது தான் அயோத்திக்குப்பம் வீரமணி. அங்கே இருக்க ரவுடிகளால் வந்து பெரியவர்னு சொல்லி கூப்பிடப்பட்டார். இந்த அயோத்திக்குப்பம் வீரமணி யார், அவருடைய பின்னணி பற்றி சொல்லுங்கள். அவர் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடியாக மாறினார்? அது அயோத்திக்குப்பம் வீரமணி ஏன் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனாருன்னா, மற்ற ரவுடிகள்கிட்ட எல்லாம் அவ்வளோ காசு இல்லை. ஓகே. அயோத்திக்கு பார்த்துட்டு அன்றைக்கி ரேஞ்சில் 200 கோடி ரூபா போலீஸே சொல்கிறாங்க அவ்வளோ பணம் இருந்திருக்கும் அப்படின்னு. ஓகே. ஆனால் அந்தளவு பிக் ஷாட்டாக தன்னோட லைஃப் ஸ்டைலை சர்வே பண்ண தொட்டு அவரை ரொம்ப ஃபேமஸாக பேசினாங்க. ஓகே. மெரினா கடற்கரையிலே பிறந்தார், அதே மண்ணில் உயிரை விட்டார். ஓகே. அயோத்திக்குப்பம் தான் அவரோட பூர்வீகம். 1960 இவர் பிறக்கிறாரு சென்னை அயோத்திக்குப்பத்தில். 6 சகோதரர்கள் 6 சகோதரிகள், எல்லாருக்கும் மூத்தவர் இவர் தான். 16 வயதிலே வந்து தன்னோட நண்பனை ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நண்பனுக்காக ஒரு கொலை செய்கிறார். கொலை செஞ்ச பிறகு வீட்டில் படிப்பு சரியாக ஏறலை. அப்புறம் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனார். அப்புறம் அங்கேருந்து வந்தோன்னே வீட்டில் உள்ள நினைஞ்சால் கடலூருக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு. இங்கே இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லி கடலூருக்கு அவர் உறவினர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. படிப்பு சரியாக தான் ஏறுறதுனால உடம்புல நல்லா வலு இருந்திருக்கு. இந்த போட்டையெல்லாம் இழுத்து கட்டுற வேலை இருக்கும்ல நங்குறதுக்கு, அதில் தான் அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. மீன் பிடிக்க வந்து உடனே அழிச்சிட்டு போகல அவரை. அப்புறம் தான் மீன் பிடிக்க வேலைக்கு தெம்பாக இருக்கிறான் பையன், வலை போட்டு இழுக்கிறான், நல்லா ஆளுப்பா எஜெண்டாக பார்த்தோன்னா உடம்பு அழிச்சிட்டு போயிருக்காங்க. சென்னையில் வந்து அப்போதே ரவுடியாவால் வந்தவர் வீரமணியின் தம்பை வீரகுமார். அவர் தான் சென்னையில் டானா வர்றாரு. அவர் கொஞ்சம் ஸ்மக்லிங், கேரளா கான்ட்ராக்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணிட்டு வர்றாரு. பண்ணிட்டு வந்தப்போ ஒரு ரவுடி கும்பல் என்ன செய்து கேரளாவில் இந்த ஸ்மக்லிங் விஷயத்தில் வீரகுமாரை கொலை செய்து விடுகிறது. இதை அறிந்த வீரமணி என்ன செய்கிறார், உடனே சென்னைக்கு மின்னல் வேகத்தில் வந்துடுறாரு. தம்பி இறந்துட்டான். அப்போ ஒரு சபதம் எடுக்கிறாரு, தம்பியை கொன்றவனை வந்து இந்த காரியம் முடிகிறதுல பழி தீக்கிற பாரு அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க. இது இப்போ வந்திருக்கிற மறுபடியும் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தம்பியை வீரகுமாரை கொலை செய்தவங்க எல்லாரையும், உடந்தையாக இருந்தவர் எல்லாரையும் கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டார் வீரமணி. இதனோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா கேரளாவில் வீரகுமாரை கொலை செய்த கும்பலை சேர்ந்த 3 பேரை சென்னை கிருஷ்ணாபேட்டை சுடுகாட்டில் வச்சு மர்டர் பண்ணுறார். சரமாரியாக வெட்டி மர்டர் பண்ணுறாரு. அதை எல்லாத்துலேயுமே கிரைம் ரேட்டிங்ஸ் ஏற ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. ஓகே. இந்த கொலை செய்த விட்டு போலீஸிடம் சிக்காமல் இருக்கிறது என்ன செய்கிறாரு, படகை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே போயிடுறது. அது படத்தில் தான் எடுத்தாங்க அந்த காட்சிகள், இன்னைக்கு வரைக்கும் எடுக்கிறாங்க. இப்போ மாரி அப்போ ரோந்து இந்த இலங்கை இஷ்யூவெல்லாம் வந்த பிறகு தான் இப்போ கடலுக்குள்ளே போகிறது பயங்கர தடையெல்லாம் வந்துருச்சு. அப்போ எல்லாம் ஒன்றும் இல்லை, லான்ச் எடுத்துகிட்டு போயிடுறது கடலுக்குள்ளே. லான்ச் எப்படி இருக்குன்னா மேலால் கப்பல் மாதிரியாக இருக்கும், உள்ளுக்குள்ளே இறங்கி அண்டர் கிரவுண்ட்லாம் இருக்கும் லான்ச்சு. பல மாதங்கள் அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்கிறது. வீரமணியை பிடிக்கவும் முடியறதில்ல. காரணம் அந்த அயோத்திக்குப்பத்துக்கு நல்லது கெட்டதெல்லாம் பண்ணி வச்சுட்டு வீரமணி வர்றாரு, பெரியவர் வர்றாருனால நகை நட்டு போக்குவரத்துன்னு அவருக்கு தனி செல்வாக்கு அந்த இடத்துல உருவாகிருந்தது. தென் சென்னையில் அந்த காலத்தில் ரவுடியா வளம் வந்தவர் திருநாக்கரசு என்கின்ற திருநா. இவரது கூட்டாளியான துரைராஜ் மற்றும் குண்டா இவர்கள் தான் வீரகுமாரை கொலை செய்தாங்கிற தகவல் வருது. அப்பா டபுள் மர்டர் அடிக்கிறார். அதில் 2001 கலைஞர் அரெஸ்ட் ஆகுறாரு. அரெஸ்ட் ஆகல அந்த மெரினா பீச் அந்த இங்கேருந்து பேரணி வந்தாங்க. பேரணி வந்தப்போ உள்ளே பூந்து வெட்டுறாரு. வெட்டுறதுல ஒரு 7 பேர் வந்து உயிர் நீக்கிறாங்க. இதில் ஒரு வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இவருக்கு தண்டனை ஆகிடுது. யாருக்கு, வீரமணிக்கு. அப்புறம் அதையும் சேலஞ்ச் பண்ணி விடுதலை பண்ணி வர்றாரு. சுப்ரீம் கோர்ட் வரையும் போய், அப்போ எவ்வளோ பொருளாதாரம் இருந்திருக்கணும்.
புரியுது. இடையில ஒரு 6 மாதம் ஆந்திராவில் போய் அப்ஸ்காண்ட் ஆகுறாரு. ஓகே. அப்போ ஒரு பெரிய போலீஸ்காரர் ஒருத்தர் அவர் கூட்டு பஞ்சாயத்து பேசுகிறாரு, நீ நிறைய சம்பாரிச்சிட்ட, இனியும் உனக்கு இந்த தொழிலெலாம் வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இருக்கிற கேஸை முடிச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் அவர் அதில் கட்டுப்படலை அந்த வார்த்தைக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஜெயலலிதாவுக்காண்டி தான் அந்த கலவரத்தையே பண்ணார். அப்போ எப்படி வருது பாருங்க ஒரு பிரச்சனை. தோட்டம் சேகர் ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர், வீரமணியை போல், வீரமணியை விட நெருக்கமானவர். ஆனால் தோட்டம் சேகர் படுகொலையில் அயோத்திக்கு வீரமணி தான் ஸ்கெட்ச் எடுத்து கொடுத்தது, பண்ணது மயிலை சிவகுமார் லாய்ட்ஸ்கானில் வச்சு. தோட்டம் சேகர் ஏடிஎம்கேயோட கேண்டிடேட்டு. அப்போ ஜெயலலிதாவோட கோபத்துக்கு இவர் ரொம்ப ஆளாயிடுறாரு. என்னடா நம்ம கேண்டிடேட்டு அரைப்பக்க அளவில் ஜெயலலிதா கண்டனம் கொடுத்துருந்தாங்க முதலமைச்சர். அப்போ இது மாதிரி தோட்டம் சேகர், பார்டர் தோட்டம் சேகர்னா அவரும் பெரிய ஆள் தான். அவரோட மனைவி கூட இப்போ ஆம்சாங் கொலை வழக்கில் உள்ளே இருக்காங்க. மயிலை சிவகுமார் கொலை பண்ணது அவங்க மகன் யார், அழகுராஜா. என்னுடைய கட்சிக்காரங்களே நீ இப்போ கொலை பண்ணிட்டியா கேண்டிடேட்டுன்னு ஒன்று விடுறதில்லைன்னு பார்த்துன்னு சொல்லி அப்போ தான் வெள்ளத்துறையும் சரவணன், எஸ்ஐ சரவணனும் வர்றாங்க. 2003 ஆகஸ்ட் 11 அவர் அயோத்திக்குள்ளே பூந்துட்டு போலீஸு. ஆனால் வெள்ளத்துறை அப்போ யாருக்கும் தெரியல. உங்களை மாதிரி டிஷர்ட்டு போட்டு அன்யூனிஃபார்மில் உள்ளே பூந்துடுறாங்க. சுசுக்கி பைக்கு ப்ளூ கலரு உள்ளே பூந்து அடிக்கிறாங்க. சர்பத்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு, அடி புல்லட்டு பாயுது, சர்பத்து கிளாஸ் தெரிக்குது. தெரித்து சம்பவ இடத்துலேயே அயோத்திக்குப்பம் வீரமணி இறந்து விடுகிறார். மருத்துவமனைக்கெல்லாம் கொண்டு போனாங்க, ஆனால் புல்லட் அங்கனே முடிஞ்சுது. அப்போ வெள்ளத்துறையும் வீரமணியும் அந்த ஊர் மக்கள் விரட்டியிருக்காங்க, யாரோ சிவிலியன்ஸ் வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. அப்புறம் தான் இவங்க கொலை பண்ணுன்னு தெரியும். முதல்ல என்கவுண்டர் வீரமணியை பண்ணது வந்து ஜெயலலிதாவோட ஆட்சியில் வந்து பேசப்பட்டுச்சு. ரொம்ப நாள் பேசு பொருளாக இருந்துச்சு. ஏன்னா வீரமணியை போய் என்கவுண்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி வாழ்ந்தாருன்னா, சின்ன சின்ன கேங்ஸ்டருக்கெல்லாம் இவர் அயோத்திக்குப்பம் வீரமணி தான் லீடருங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் வந்துச்சு. அவர் சொல்கிறது தான் கேட்கணும், அவரை மீறி இல்லை அப்படின்ற ரேஷியோலாம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதில் தான் வெள்ளத்துறை ஹிட் ஆனார். வீரமணியே என்கவுண்டர் பண்ணியிருக்காரு இவர் பெரிய ஆஃபீஸரு அப்படி வெள்ளத்துறை அதில் ஹிட் ஆகிறாரு. இப்போ தான் ரிட்டையர் ஆகிட்டார் வெள்ளத்துறை. இதான் அயோத்திக்குப்பம் வீரமணியோட வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்சு ரவுடிஸ் வரலாறுல அவ்வளோ பெரிய பணம், அவ்வளோ பெரிய கான்டாக்ட், ஆல் ஓவர் இந்தியா கான்டாக்ட் வந்து இருந்திருக்கு. இன்டர்நேஷ்னல் உள்ள கான்டாக்ட் இருந்திருக்கு. மலேசியாவிலேருந்துலாம் இறக்குமதி பண்ணியிருக்காரு போதைப் பொருள். இங்கேருந்து மலேசியாவுக்கு கடத்தினது, அங்கேருந்து இங்கே வந்தது. கடலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். வீரமணியுடைய பலம் கடல், நல்லா நீந்த தெரியும் வீரமணிக்கு. ஒரு போலீஸ் இருந்து ரைடு வந்து அடிச்சு அம்மிக்கு உள்ளே பூந்து உள்ளீச்சல்ல வெளியேற அளவுக்கு உள்ள பவர் உள்ள ஒரு வீரமணி. அதனால் அவர் கடலும் சாதகமாக இருந்தது, காற்றும் சாதகமாக இருந்தது. பாய்மர கப்பலை கட்டியே போகிறது இங்கேருந்து அங்கே. அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்து விட்டுட்டு வீரமணிக்கு ஒரு அசைக்க முடியாத இடத்துல இருந்தார். இப்போ இன்னைக்கு தேதியிலே 200 கோடி வந்து ரொம்பவே பெரிய ஒரு பணம் தான் சார். இப்போ அந்த காலகட்டத்தில் இந்த 90, 95 காலகட்டத்திலாம் 200 கோடி வந்து எங்கே அடுக்கி வச்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது. ஒரு நிறைய போர்டில் வந்து இந்த பணத்தெல்லாம் வந்து அடுக்கி வச்சிருப்பாராமே சார். அது மட்டும் இல்லாமல் இந்த சினிமா கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுவாராம். இப்போ நிறைய ஹீரோஸ் வந்து இந்த கால் ஷீட் கொடுத்துட்டு சரியாக நடிக்காமல் இருக்கிறவங்களாம் கடலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வச்சு மிரட்டி அந்த பைசல் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுவாராமே சார். இதெல்லாம் சொல்ல கேள்வி, பட் ஆத்தன்டிக்காக இதுதான் ஆஸ்பர் காவல்துறை ரெக்கார்டில் உள்ளது. சினிமா நடிகை தூக்கிட்டு போடுவாருங்கிறாங்க, சினிமா நடிகர்லாம் கொண்டு வச்சு மிரட்டினாங்க. சினிமாவில் கட்ட பஞ்சாயத்து பண்ணது உண்மை. இந்த பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறது, ப்ரொடியூசர் பணத்தை வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறது, இந்த பஞ்சாயத்துக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாரோடையுமே சினிமா பஞ்சாயத்து உண்டு. புரியுது. வேறு எங்கே போகிறது? அவங்க கோர்ட்டுக்கு போனால் ஒரு எவிடன்ஸ் இருக்காது, ஒரு செக் கூட வாங்கியிருக்க மாட்டாங்க, கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ அதெல்லாம் பண்ணாருன்னு ஒரு சொன்னாங்க. அதெல்லாம் எந்த வகையில் சினிமாவுக்கான ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. நிறைய 10 கோடி 20 கோடி ஃபினான்ஸ் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ண பிறகு அந்த காசை வாங்கிக்கிறதுலாம் பண்ணியிருக்காரு. அது நடந்ததாக சொன்னாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தகவல் வந்துச்சு. இப்போ இந்த இன்னைக்கு தேதியில் வந்து எல்லாம் இந்த மயிலை சிவகுமார் வந்து அதிகமாக அந்த பேசும் பொருளாக மாறி இருக்காரு. இந்த அரசன் இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருந்தாங்க. ஆனால் மயிலை சிவகுமாருக்கே இவர் தான் வந்து டான்னு வந்து சொல்கிறாங்களே சார். மயிலை சிவகுமார் வந்து எல்லாருக்குமே டான் வீரமணி தான். மயிலை சிவகுமார் இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்தாரு. மார்க்கெட் முரளி வந்து தனக்கு சீட்டு கொடுக்கல, மாறு தோட்ட சேகர் கொடுத்துட்டாங்க, அரசியல் எதிர்காலமே போச்சுன்னப்ப சரி பார்த்தா பாடுறாதுன்னப்ப தான் அதை சிவகுமார் செஞ்சது. பட் அப்போ வயதுக்கு வீரமணிக்கும் தெரில, ஜெயலலிதா கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய பகை நமக்கு வந்துடும், என்ன பண்ணிட்டு போகிறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் அவர் நினச்சது. பட் அவ்வளோ விசுவாசியமாக இருந்திருப்பார் அவருக்கு இவ்வளோ பெரிய பேக் ஃபயர் ஆகும்னு கண்டிப்பாக மயிலை சிவகுமார் நினைக்கல, தோட்டம் சேகர் நினைக்கல. மயிலை சிவகுமார் ஒரு பெரிய ஆளை வச்சு தான் ஆஃப் பண்ணாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுமா, சொன்னார் செஞ்சேன், நான் எதுவும் பண்ணல, சொன்னதை செஞ்சேன், எனக்கு இது இப்படி நடக்கும்னு தெரியாதுன்னு ஒரு மாதிரி அது ஒரு பெரிய பிரமுகரை வச்சு பேசி அதை சமாளிச்சுக்கிட்டாங்க அந்த பிரச்சனையை. இல்லைன்னா இவங்க மேலேயும் அவ்வளோ கோபத்தில் இருந்தாங்க அவங்க.
இப்போ இவர் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து கடைசி வரைக்குமே இந்த அதிமுகவோட அனுதாபியா தான் இருந்தார். அதுக்கப்புறமா தான் அதிமுகவால் இந்த என்கவுண்டர் வந்து பண்ணப்பட்டார்ல சார். அந்த டைம்ல வந்து காவல்துறையினலாம் இவர்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. அது மட்டும் இல்ல அந்த ஊர் மக்கள் இருந்தாங்க சார். அயோத்திக்குப்பம் ஊர் மக்கள். அந்த மக்களுக்கு வந்து நிறைய நல்லது வந்து பண்ணுறாங்க சார். அந்த ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், அந்த மக்கள் யாராவது கஷ்டப்பட்டா அவங்களுக்கு உதவுறாங்க. இவர் வந்து ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் அளவுக்கு போறதுக்கு தயாரா இருந்தாருன்னு சொல்லுவாங்களே சார். வீரமணி வந்து தோட்டம் சேகரம் எதுவும் பண்ணாமல் இருந்துருந்தா நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடந்திருக்கும். ஓகே. ஏங்க ஒரு ரவுடிசத்தை விடுறதுன்னா அரசாங்கம் நினச்சி பார்த்து விடுறது தாங்க. ஃபர்ஸ்ட் மர்டரில் என்கவுண்டர் பண்ணுறாங்களா இல்லையா? 6-7 மர்டர் அதில் என்கவுண்டர் பண்ணாமல் வச்சுருக்காங்கல்ல. ஆனால் என்ன காரணம்? அரசாங்கம் நினச்சா வச்சுருக்கோம், அரசாங்கத்துக்கு பிடிக்கலன்னா பண்ணோம், சீட்டெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற வாய்ப்புகள்லாம் இருந்திருக்கலாம். ஜெயிச்சிருந்துருப்பாரு. ஏன்னா அயோத்திக்குப்பத்தோட ஓட் பேங்காக தான் ஏடிஎம்கே வச்சுருந்தாங்க. அப்படியே போலிங்க ஓட்டு. ஏங்க கலைஞர் ஒரு முதலமைச்சர் சிட்டிங் அப்போ முதலமைச்சராக இருந்த ஒரு கலவரத்துக்கு வந்து இறங்கி உள்ளே புந்து வெட்ட முடியுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய பவர் வேணும் உங்களுக்கு? என்ன டிஎம்கே நான் சாதாரண கட்சியா? அவங்க அரெஸ்ட்டுக்காக வேண்டி வர்ற ஒரு ரேலியில் உள்ளே புந்து வெட்டினாங்க. மாடியிலேருந்துலாம் கல் தூக்கி போட்டு கலவரம் பண்ணி உண்டு இல்லைன்னு பண்ணாங்க. ரொம்ப இப்போ காவல்துறையினரை வெட்டு வாங்கினாங்க. அதில் பிரஸ்காரவங்க வெட்டு வாங்கினாங்க. சாதாரணப்பட்ட கலவரம் இல்லை, அது ரொம்ப பயங்கரமான கலவரம். அது நடந்து தானே இருக்குது, நடத்தி தானே இருக்காரு. தோட்டம் சேகர கை வச்சது அவர் எதிர்பார்க்காத ரிசல்ட். புரியுது சார். பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ மற்ற ரவுடிக்கும் இவருக்கும் உள்ள அந்த வித்தியாசம் வந்து இவர் வந்து இந்த இளம் வயதிலேயே வந்து அந்த கொலை 16 வயசு ஃபர்ஸ்ட் கொலை, 16 வயசுல கொலை பண்ணியிருக்காரு. அப்புறம் தொடர்ந்து கொலைகள் தம்பிக்காரர் கொலைக்கான ரிவெஞ்ச் தான். தூக்கு தண்டனை வந்து முதல்ல பெற்றிருந்தார். அதுக்கப்புறம் வந்து அது ஆயுள் தண்டனையா மாத்தி அதையும் விடுதலை பண்ணி அதான் பெரிய ஆச்சரியத்துக்குரிய நபருங்க அவரு. யாருங்க தூக்கு தண்டனை போய் அது ஆயுள் தண்டனையை மாற்றி அதுலேயும் அக்யூட்டல் வாங்கி வெளியே வந்து வாழ்ந்தார் அவர். அப்போ அதை நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது. அவரை அவ்வளோ அளவுக்கு செல்வாக்கு இருந்திருக்கும்ல பொலிட்டிக்கல். அவ்வளோ தூரம் டெல்லி வரை நீ கேஸ் நடத்த போனோம். நீ ஒரு சாதாரணப்பட்டவன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் நடத்த முடியுமானா ரொம்ப கேள்விக்குறி. அதுக்கு வக்கீலுக்கு எவ்வளோ ஃபீஸு, போகிற டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ இருக்குது. பட் அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் இருந்திருக்கு. அதிகமாக ஆந்திராவில் இருந்திருக்கிறார் அவர். அப்ஸ்கான்னா ஆந்திரா தான். நிறைய பேர் இன்னைக்கு ஆந்திராவில் தான் அப்ஸ்கானில் இருக்காங்க. தமிழ்நாட்டோட டாப் ரவுடிஸ் ஆந்திரா அப்ஸ்காண்டு தான். ஏன்னா ஆந்திரா வேகான பிளேஸ் நிறைய. ஒரு சின்ன பண்ணை வீட்டில், ஒரு மோட்டர் செட்டு உள்ள பண்ணை வீட்டில் நீங்கள் அழகாக இருந்துக்கலாம். எங்கே போயிட போகிறீங்க, எங்கே வர போகிறீங்க, சரக்கு சாப்பாடு எல்லாமே வரப்போகுது, ஆளினால் வரப்போகுது வீட்டுக்கு. அப்படியே கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கிறது தானே ஜாலியாக. அதை தான் பயன்படுத்தியிருக்காங்க எல்லாருமே. இப்போ இவர் வந்து சென்னையில் வந்து ஒட்டுமொத்த இந்த ரவுடிலுக்கும் வந்து டானாக இருந்தார். அப்படி இருந்தும் ஆர்பரை வந்து ஏன் இவர் வந்து கைது எடுத்துருச்சு? அது வந்து மாலைக்கன் செல்வத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஆர்பர் வந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ். நீங்கள் அது ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டீங்க. ஆக்சுவலாக வீரமணிக்கு கட்டிங் கொடுத்துருந்துருப்பாங்க ஆர்பர்லேருந்து. பட் ஆர்பரை யார் எடுக்கிறதுங்கிறது அந்த அந்த ஏரியாவோட ஆளுமையை தீர்மானிக்கிறது. ஆர்பரை கையில் வச்சுருக்கவங்க தான் வட சென்னையில் டானு. அப்போ தென் சென்னை நீ பார்த்துக்கிற, வட சென்னைக்கு வந்தால் எப்படி அப்படின்றது அங்கே இருக்கும். அது வட சென்னை ஆரம்பத்துலேருந்தே பாலிடிக்ஸ் இருக்குது. ஆர்பர் யார் ஆர்பருக்கு லீடருங்கிறது ஆரம்பத்துலேருந்து உள்ளது. பர்மா பஜார் இந்த வளர்ச்சியெல்லாம் எப்படி அடைஞ்சதுன்னா ஆர்பர்லேருந்து வர்ற காஸ்ட்லியான சிகரெட்டு எல்லாமே அங்கே கிடைக்குது இல்லை. அப்போ ஆர்பரோட டைரக்ட் லிங்க் கொடுக்க மாட்டாங்கல்ல. கட்டிங் வேணா வாங்கிக்க, இல்லைன்னா திருடக்கூடாது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு. அது மாலைக்கன் செல்வம் அப்படின்னு வரிச்சு அதுக்கு ஒரு லிஸ்ட்டே இருக்காது. அது இப்போ சமீபத்தில் இருந்த நாகேந்திரன் வரைக்கும் வச்சுங்களேன், அது எல்லார் கண்ட்ரோல்லையும் இருந்திருக்காது. அது சேரா அவங்க டீமில் வச்சுருந்துருக்காங்க, வெள்ளரவி அவங்க டீமில் இருந்திருக்கு, எல்லார் டீம் மாறி மாறி இருந்திருக்கு. ஆனால் அதுக்காக பல கொலைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதை கையில் எடுக்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. கையில் எடுப்பதற்கு பல கொலைகள் நடந்திருக்கு. இப்போ இவருக்கு வந்து எதிரியே இல்லாமல் பண்ணிடுவார்னு வந்து சொல்லுவாங்க சார். இப்போ அந்த எதிரியே வந்து இருக்கக்கூடாது, அப்படி அவன் எதிரியாக இருந்தால் நான் என்னோட நண்பனாக தான் இருக்கணும், எதிரியே இருக்கக்கூடாதுன்னு ஒரு மனநிலையில் உருவாக்க வராங்க. ஒருத்தர் விடுறது இல்லை, புல்லு பூண்டு எடுத்துரு. இந்த கொலையிலே கடைசியாக அவர் போட்டது பார்த்தீங்கன்னா, தம்பி வீரகுமாரை கொலை செஞ்சதுக்காக வந்து திருநாகரசோட கூட்டாளி அவங்களே 2 பேரை போடுறாரு அவர். குண்டா மற்றும் துரைராஜ் 2 பேரையும் போடுறாரு. இந்த கேஸ்லாம் கன்விக்ஷன் ஆனிச்சு. இந்த திருநாகரசன் கோஸ் கேஸ்லாம் தண்டனை ஆகுது. எதிரியே இருக்கக்கூடாதுன்னா மிச்ச மீதி இருக்கக்கூடாது, நம்மளை போட்டுருவாங்கிறது. ரெண்டாவது அவருக்கு அந்த அயோத்திக்குப்பம் பெரிய காடாக இருந்துச்சு. அதை மீறி உள்ளே வர முடியாதுன்ற ஒரு காடு இருந்துச்சு. அது எல்லாருக்கும் அது அமையாது இல்லை. அதை சாதகம் ஆக்கிக்கிட்டார், தனக்கு சாதகம் ஆக்கிக்கிட்டார். அது முக்கியமானது. இந்த சபதம் எடுக்கிற கல்ச்சரே அவர்லேருந்து தான் வந்து சொல்லுவாங்களே சார். ஆமாம், தம்பி 16க்குள்ளே நான் தம்பி 16 படையலுக்குள்ளே கொள்றேன்னு சொல்லி இறங்கி போட்டது. ஆனால் அவன் தம்பியை போட்டவங்களும் இதை எதிர்பார்க்கல. ஏன்னா தம்பி இண்டிவிஜுவலாக ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தவர். அவன் அவ்வளோதான் கடலூர் போயிட்டான். வீரமணியை வந்து ஒரு சீனில் எடுத்துகிட்டு வரல இவங்க. பட் தம்பிக்காரங்களும் டோட்டலாக உள்ளே வரணும், ரீஇன்னிங்ஸ் ஆகணும். தம்பி ரவுடிசம் பார்த்துக்கிட்டு தான் அதை விட்டு வெளில இருந்தார். இனிமேல் நம்ம இறங்கிற வேண்டியதானே இறங்குறாரு.
சகோதரிகள் கூட்டம் அதிகம், சகோதரர் கூட்டம் யார் 12 பேர் அந்த பேக்கப்பில் இறங்கி செஞ்சது தான். ஆனால் அந்த மக்கள் யாருமே இவர் வந்து ஒரு ரவுடினே வந்து சொல்ல எந்த மாட்டாங்க. ஏரியாவிலையும் அந்த மக்களை யாரும் ரவுடின்னு சொல்ல மாட்டாங்க. மயிலை சிவகுமார் ஏரியாவில் போய் பேட்டி எடுக்கிறாங்க, அவர் எங்கள் அண்ணங்க தெய்வங்கிறாங்க. ரெண்டாவது நான் இதுக்கு ஒரு விளக்கம் கண்டுபிடிச்சேன். அந்த டான்கள் யாரும் அந்த உள்ளூர் வாசிகளை தொல்லை பண்ணுறது கிடையாது. தொல்லை பண்ணால் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க முடியாது. இப்போ நீங்கள் சொல்கிற இப்போ இந்த ரில்ஸுக்குள்ள மயிலை சிவகுமார், ஆயத்துக்குப்பம் வீரமணி, டானாக சொல்லிட்டு வாங்கலாம் வரிசையா. இந்த டான்கள் யாரும் சக மக்களை டார்ச்சர் பண்ணுறது கிடையாது. புரியுது. அவங்கள்ட்ட ரொம்ப இணக்கமாக ஒரு திருவிழான்னா ஸ்பான்சர் பண்ணுறது, பணம் கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்குல்ல, அள்ளி அடிக்கிறது தானே பணத்தை. அவங்கள்ட்ட நீங்கள் ஏதாவது மீட்ரு போட்டிங்கன்னா அவங்கள விட மாட்டாங்க. ஏதாவது அவங்க வச்சிருக்க ஆசை பிடுங்குறது, அவங்கள்ட்ட இடத்த வழங்குறது, அதெல்லாம் இருந்தால் விட மாட்டாங்க. ஊர் மக்கள் சப்போர்ட்டில் ஊருடன் பைக்கின் வேருடன் கெடும், அதை யாரும் இவங்க செய்யவே இல்லை. அள்ளி இறக்கிறது விட்டு அந்த மக்கள் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. புரியுது சார். ரொம்ப நன்றிகள் சார். அயோத்திக்குப்பம் வீரமணி பற்றி தெரியாத நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். நன்றி.